நம்ம வந்து இந்த நியூ லைஃப் அப்படிங்கிறதுல வந்து இன்னைக்கு ஐ திங்க் ஒரு ஃபியூ டாபிக் நான் வந்து கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து நம்ம தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் ஐ திங்க் ஓரளவு இந்த நியூ லைஃப் அப்படிங்கறத பத்தின ஒரு விஷயம் கிராஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால ஒரு 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 ஐ திங்க் ஒரு ஒரு 2 டாபிக்ஸ் இருக்குது, 2-3 டாபிக்ஸ் இருக்குது. நான் அதை இன்னைக்கு வந்து கொஞ்சம் குயிக்காவே நம்ம கவர் பண்ணி முடிச்சுட்டு வி கேன் மூவ் ஆன், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவு நம்ம பார்த்துட்டோம் இது. ஸோ இன்னைக்கு வந்து நான் முதலாவது வந்து பேசணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ் வித் காட். நம்முடைய நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு வேதாகமும் அந்த புதிய வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மை புதிதாக படைத்திருப்பதால், ஆண்டவர் நம்மை ஒரு புதிய வாழ்வை நமக்குள்ளாக ஆண்டவர் உருவாக்கி இருப்பதால், புதிய மனிதனாக ஆண்டவர் நம்மை படைத்திருப்பதால், அந்த புதிய மனிதன் நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ளாக ஆண்டவர் மாற்றின அந்த புதிய மனிதன், உருவாக்குன அந்த புதிய மனிதன் வந்து தேவனாலே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கார். கடவுள் வந்து என்ன செய்திருக்கிறாருன்னா, நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது வந்து ரொம்ப முக்கியமா வந்து நாம புரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து முழுவதுமாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா இந்த நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கடவுள் வந்து கடவுளுக்கும் எனக்குமான அந்த உறவு, அதுல கடவுள் எப்படி வந்து என்னைய ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பது வந்து முழுவதுமா ஆண்டவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் வந்து அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நான் விசுவாசிக்கும் போது, அது என்னுடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை, வேதாகமம் சொல்லக்கூடிய அந்த உண்மையை நான் உள்வாங்கும் போது, அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால இது வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்றேன். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கடவுள் வந்து என்னை ஏற்றுக்கொண்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் விசுவாசிகளுக்கு இருக்கு. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டவர் அவங்களை ரட்சித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. இவன் ரட்சிக்கப்பட்ட பல விசுவாசிகள் கூட அவங்கள ஆண்டவர் ரட்சித்துட்டாரு அப்படிங்கிறத நம்புவாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்புவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து கடவுள் வந்து அவங்கள வந்து பல்வேறு காரணங்களுக்காக கடவுள் அவங்கள வந்து நேசிக்கல, அல்லது கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செய்யல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க. அதாவது கடவுள் என் மேல கோபத்துல இருக்காரு அப்படிங்கிறது இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அதுல நிறைய விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறனால கடவுள் வந்து என்னைய ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நான்லாம் கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸ் எல்லாம் இல்லை. நம்ம எப்படினாலும் கடவுளை விட்டு ரொம்ப கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்தந்த விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் மாற மாட்டேங்குது. இதெல்லாம் அப்படியே இருக்கிறனால வந்து கடவுள் வந்து என்னையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளவா செய்வாரு, இப்படித்தான் இருக்கிறேனே நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரும்பாலான விசுவாசிகளுக்குள்ள இருக்குது. ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த எண்ணம் வேதாகம அடிப்படையிலான எண்ணம் கிடையாது. ஏன்னா வேதாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து வேதாகம் வந்து நமக்கு சொல்லுது. எந்த அடிப்படையில ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே என்ன செய்து முடித்தார், அந்த அடிப்படையில கிறிஸ்து எனக்காக சிலுவையில என்ன செய்து நிறைவேற்றினார் என்கிற அந்த அடிப்படையில முழுவதுமாக விசுவாசிகளாகிய நாம் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதான் அந்த நம்ம முன்னாடி நான் பேசின அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதாவது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிறோம். ஸோ இதை நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி வரும் பொழுதே அந்த ரட்சிப்புல இதுதான் நடந்துச்சு. ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள
அல்லது ரட்சிப்பு அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒற்றை நிகழ்வுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர்த்தெழுந்து, பரமேறி உன்னதத்துல போய் பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அது எல்லாமே விசுவாசிகளுக்கும் நடந்தது. நாம எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் பொழுதே நாம கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டுட்டோம். அப்ப நீங்க உங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்க சிலுவையிலே பார்க்கும்போது அங்க இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவையில இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் உங்களையும் ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கும் போது உங்களுடைய பாவம், நீங்க தான் அவரை கரப்படுத்துறீங்க. உங்களுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. அதனால நீங்களும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவங்களா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்க இருக்கிறனால கிறிஸ்துவுக்குள்ளாகவே அவர் மரிக்கிறார். அந்த மரணம் உங்களுக்கும் கடவுளால அப்ளை பண்ணப்படுது. நீங்களும் மரிக்கிறீங்க. கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டீங்க. கிறிஸ்துவுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. ஓகேவா? கிறிஸ்து அப்படிங்கறத ஒரு பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. என்னென்னலாம் கிறிஸ்துவுக்கு நடக்குதோ அது எல்லாம் உங்களுக்கும் நடக்குது. கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டீங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நீங்க மரித்திருந்த நீங்க இப்போது உயிர்த்தெழுந்தீங்க. கடவுள் உங்களுக்கு புதிய உயிரை கொடுத்து உங்களுக்கு புதுசா உங்களை உயிரோடு எழுப்பினார். அப்ப இது புது வாழ்க்கை. அது பழைய உயிர் கிடையாது. இப்போ இது புது ஜீவன் இல்லையா? புது ஜீவன், நியூ லைஃப். நீங்க உயிர்த்தெழுந்தீங்க. கிறிஸ்து உன்னதத்துக்கு அப்படியே ஏறி போனாரு. நீங்க எங்க இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கீங்க. நீங்களும் கிறிஸ்துவோடு கூட உன்னதத்துல ஏறினீங்க. கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்துல போய் உட்கார்ந்தாரு. நீங்களும் கிறிஸ்துவோடு கூட உன்னதத்திலே கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்துல பிதாவுடைய வலது பார்சத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா ரட்சிப்பிலே நடந்தது. கிறிஸ்து சிலுவைக்கு பரிபூர்ணமா சிலுவையிலே நம்முடைய பாவ நிலைக்காக, மனுக்குலத்தினுடைய பாவ நிலைக்காக முழுவதுமா சிலுவையில என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் அதற்கான பரிகாரத்தை செலுத்தி முடிச்சிட்டாரு. அதனால இப்ப கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறபடினால, இதுதான் உங்களுடைய நிலை அப்படிங்கிறனால, கிறிஸ்துவுக்குள் நீங்க முழுவதுமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறனால ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார்னா புறக்கணிக்க மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை தள்ள மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லும் போது அதுல 100க்கு 100% அது உண்மை. ஆண்டவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்ப அதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம ஒரு சில விஷயங்கள்ல நம்ம இப்படி எல்லாம் இருந்தான்னா ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். நமக்குள்ள இருக்கக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஒரு சிலதை நம்ம பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிடுவாரு, நம்மளை கைவிட்டுருவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் கிடையாது, நம்மை கைவிடுவதும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கன்னா எல்லா விஷயமும் பெர்ஃபெக்டா நடக்கும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? நம்மளுடைய பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். அதாவது எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்கும், அப்படி நடந்தா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அப்படி நடக்கலன்னா ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படி நம்ம நினைக்கிறோம். அது தப்பு. ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீங்க எனக்கு லூஸ்லி ரெஃபர் பண்றேன். லூஸா எனக்கு எக்ஸாக்டா அந்த வசனம் எனக்கு மைண்ட்ல வர மாட்டேங்குது. நீங்க வெள்ளத்தை கடக்கும் போது நீங்க நினைச்சா அவங்க கூட இருப்பேன். நீங்க வெள்ளம் உங்க மேல புரளாது. நீங்க நெருப்புக்குள்ள போகும்போது நெருப்பு உங்க மேல பற்றாது. இப்ப ஆண்டவர் நான் வெள்ளத்துக்குள்ள போகவே மாட்டீங்க, நெருப்புக்குள்ள போகவே மாட்டீங்கன்னு சொல்லல. அதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த சிச்சுவேஷன் அதான் அதனுடைய அர்த்தம். வெள்ளம் உன் மேல புரளாது, நெருப்பு உன் மேல உன்னை தீண்டாது அப்படின்னு சொல்லும்போது யூ மே இன் அ பர்டிகுலர் சிச்சுவேஷன் அது உங்களை என்ன செய்யாது, ஒண்ணும் செய்ய முடியாது. சோ அப்போ ஆண்டவர் என் கூட எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என் கூடவே தான் இருக்கிறாரு அப்படிங்கறது நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம இதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ், கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஒண்ணு இருக்குது. பொதுவா ரசிக்கப்பட்ட எல்லாருக்கும் ரசிக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல ரசிக்கப்பட்ட புதியதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க, சோ எக்ஸைட்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதிதான ஒரு அனுபவம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அவங்க ரசிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் பரிபூர்ணமா அவங்க மனசுக்குள்ள இருக்கும். அவங்களுக்குள்ள சில ஒரு நியூலி வேர்டு மாதிரி புதுசா கல்யாணம் ஆன மாதிரியான ஒரு மனநிலை.
இல்லையா? ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதுல இருப்பாங்க. எல்லாமே வந்து ஃபேவரபிளா நடந்த மாதிரி இருக்கும். மேபி ஒரு சில நேரங்கள்ல சின்ன சின்ன ஜெபங்கள் கூட அவங்களுடைய வாழ்க்கையில வந்து உடனடியா அதுக்கு பதில் கிடைக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு சில ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கலாம். இல்லையா? இந்த மாரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட புதுதில இருந்து அந்த எக்ஸைட்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு உற்சாகத்துல அவங்களுடைய லைஃபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ஒரு டோட்டல் சேஞ்ச் இருக்கும் தொடக்கத்துல. அவங்களுடைய பழைய சின்ஃபுல் லைஃப்ல இருந்து ஒரு 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 பெரிய ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். நெறைய விஷயங்கள்ல வந்து அவங்க ரொம்ப ஒரு இதா வந்து ஒரு ஃபுல் இதுல வந்து அவங்க விட்டுட்டு இருப்பாங்க. பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹனிமூன் பீரியட் ரட்சிக்கப்பட்டது. அந்த இனிஷியல் காலகட்டம். பட் ஸ்லோலி ரியாலிட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ரியாலிட்டி வில் ஹிட். ஸ்லோலி சூனர் ஆர் லேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிப்பார். அது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவ நிலையை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு காலகட்டத்தை, ஒரு சூழலை வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து உண்டாக்குவார். இப்போ அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம எவ்வளவு நம்முடைய பாவ நிலை அப்படிங்கிறது எவ்வளவு மோசமானது. நம்ம நம்முடைய அந்த பாவ நிலை அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு உணர வைப்பார். முதலாவது வந்து ஒரு நபர் ரட்சிக்கப்படும்போது தன்னுடைய பாவத்தை குறித்து அவர் உணர்ந்து அவர் ரட்சிக்கப்படுறாரு. ஆனா உண்மையிலே அந்த ரட்சிக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்துல அவர் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இருந்தாலும் அது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு இதுதான். இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாவம் அப்படிங்கிறதுக்கான முழு டெஃபினிஷன் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாவம் அப்படிங்கிற பேர்ல அவங்க எக்ஸ்டர்னலா செய்யக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள் இல்லையா? பாவ செயல்கள் அது வந்து பாவம் இதெல்லாம் செய்யறதுனால நான் பாவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் பல பேர் இயேசு கிறிஸ்துவெல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டு வருவாங்க. பட் உண்மையாகவே வந்து ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஆண்டவர் என்ன அடுத்த கட்டத்துல நமக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்வார் அப்படின்னா, நம்முடைய பாவ நிலையை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவதற்கு வந்து ஆண்டவர் என்ன செய்வார்னு முயற்சி பண்ணுவார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பாவ நிலை இந்த பாவ நிலையை நான் உணரும் பொழுதுதான் என்னுடைய பாவ நிலை என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல நான் பாவம் செய்கிறவன், நான் முன்னாடி பாவம் செய்யறவனா இருந்தேன் அப்படிங்கிற அந்த புரிதலில் இருந்து நானே ஒரு பாவி அப்படிங்கிற புரிதலுக்குள்ள வர்றது. பாவம் அப்படிங்கிறத முன்னாடி நான் எக்ஸ்டர்னலா பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனா ஆண்டவர் எனக்குள்ளாக அந்த பாவத்தை குறித்த ஒரு சரியான புரிதலை வேதாகம் அடிப்படையில கொடுக்கும்போது, நான் என்னுடைய பழைய மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் அப்படிங்கிறது வெறுமனே எக்ஸ்டர்னலான ஒரு விஷயமா பார்க்காம, பாவம் அப்படிங்கிறத நான் இன்டர்னலா பார்ப்பேன். பாவம் அப்படிங்கிறது எனக்கு வெளியே இருக்கிற ஒரு விஷயமா, நான் செய்யக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்காம, நானே பாவம். ஐ எம் தட் சின். நான் தான் இந்த பாவம் அப்படிங்கிறது என்னுடைய நிலை. அதை வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே உணர வைப்பார். அதை உணர வைக்கணும் அப்படின்னா, அதை நாம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில சூழல்களை ஆண்டவர் அனுமதித்து அதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில அதை உணர வைப்பார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு தொய்வு அல்லது ஒரு தடுமாற்றம், ஒரு வீழ்ச்சி இதெல்லாம் ஆண்டவரே அனுமதிக்கிறது. எதுக்காக ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்? அதுக்கான காரணம் நம்முடைய பாவ நிலை என்ன அப்படிங்கிறத அதாவது பை பர்த் அந்த அந்த எனக்குள்ளாக இந்த டீப் சின்ஃபுல்னஸ், ஓகேவா? எனக்குள்ளாக இருக்க அந்த பழைய மனிதன்ல இருந்து அந்த டீப் சின்ஃபுல்னஸ் நம்ம ரோமர் 7வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 6வது 7வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது தன்னுடைய பாவ நிலையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் புலம்புறார். ஐயோ நான் பாவி, நான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல ஒரு புலம்புறதை வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ரியாலிட்டி, அந்த பவுல புலம்போது போல அந்த ரியாலிட்டிக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நான் பாவியான மனுஷன் தான், யார் எனக்கு உதவி செய்வா? ஐயோ ஒரு நிர்பந்தமான மனுஷன் தான், யார் எனக்கு உதவி செய்யக்கூடும்? என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, கையேறு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அப்பேற்பட்ட அந்த நிலை, அந்த இடம், அந்த இடத்திற்கு அந்த இடத்திற்கு நம்ம வரணும். அந்த அந்த என்னுடைய பாவ நிலையை குறித்த புரிதல் எனக்குள்ள வரணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறதுனாலதான் அப்படிப்பட்ட ஒன்று அனுமதிப்பாரு. அப்படி அந்த பாவ நிலையை குறித்து நாம உணரும் பொழுதுதான் அதுக்கு அடுத்தால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய
நீதியின் நிலையை குறித்து ஆண்டவர் எனக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் அதுக்கு அடுத்த ஸ்டெப். அப்ப என்னுடைய நீதியின் நிலை கிறிஸ்துவுக்குள்ளாக இப்ப எனக்கு கிடைத்திருக்கிற அந்த நீதி நிலை, பழைய ஆதாமுக்குள்ளாக எனக்கு இருந்த அந்த பாவ நிலை, அதை நான் புரியும் பொழுதுதான் இன்னைக்கு அந்த நிலையிலிருந்து இப்பொழுது நான் எந்த நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறேன். அதுவும் ஆதாமுக்குள்ளாக நான் பாவ நிலைக்கு உட்பட்டதும் என்னால நடந்தது கிடையாது, இன்னொரு மனிதனாலே நடந்தது. இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதியின் நிலைக்குள்ளாக போவதும் அதுவும் என்னால நடந்ததில்லை, இன்னொரு மனிதனால நடந்தது. அது ரெண்டுக்கான ஒப்பீடு ரொம்ப முக்கியமானது, அந்த புரிதல். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அடிப்படையில நாம இதை புரிந்து கொள்ள முடியும். நான் பாவம் என்பதை தொடர்ந்து கிரியை அடிப்படையிலேயே நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படின்னா, என்னுடைய பரிசுத்தத்தையும் என்னுடைய நீதியும் கூட நான் தொடர்ந்து கிரியை அடிப்படையே நான் பார்த்துட்டு இருப்பேன். என்றைக்கு என்னுடைய பாவம் என்பதை நான் நிலை அடிப்படையிலே வேதாகமம் சுட்டி காட்டுகிற அந்த நிலை, பாவம் என்பது என்னுடைய அந்த பாவ நிலை அப்படிங்கிறத நான் உள்வாங்குறனோ, அதுக்கப்புறம் தான் எனக்கு நீதி அப்படிங்கிறதும் நிலைதான் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்வேன். சோ பாவம் despite of what I do or what I don't do, ஓகேவா, நான் என்ன செய்யறேன் என்ன செய்யல அப்படிங்கிற அடிப்படையில இல்ல என்னுடைய பாவ நிலை அப்படிங்கிறது. நான் என்ன செஞ்சாலும் செய்யாட்டாலும் அந்த நிலை அப்படிங்கிறது அது மிக மோசமான அந்த நிலை தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்தாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வரும் பொழுது இங்க நீதி அப்படிங்கிறதும் இங்க நான் என்ன செய்கிறேன் என்ன செய்யலை அப்படிங்கிற அடிப்படையில இல்ல, மாறாக கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சார் இல்லையா, ஆதாமுக்குள்ளாக நான் எப்படி அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து நான் விடுபட்டு ஆதாமுக்குள்ளாக இருந்து அந்த இடத்துல இருந்து நான் வெளியே வந்து நான் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்ன நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த. அப்போ அந்த ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதான் அந்த ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ், வேதாகமம் சொல்லக்கூடிய அந்த நிலை அடிப்படையிலான அந்த ஃபவுண்டேஷன் அடிப்படையிலானது. அதை நாம புரிந்து கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான அந்த அடித்தளம் எது, என்னுடைய இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது எது என்னுடைய ஃபவுண்டேஷன், என்னுடைய ஒர்க்கு தான் என்னுடைய ஃபவுண்டேஷனா அப்படின்னு நம்ம அதுல நின்னோம் அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா மண்ணில் கட்டப்பட்ட வீடு. எது ஃபவுண்டேஷன்? கிறிஸ்து என்னுடைய பாறையாக இருப்பாரானால் கிறிஸ்துவனுடைய நிலை அடிப்படையிலான உண்மை அது என்னுடைய அடித்தளமாக இருக்குமானா, அந்த அவேர்னஸ் எனக்குள்ள இருக்குமானா, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் என்னை அழைச்சிட்டு போறாரு. சோ அக்செப்டன்ஸ், நம்ம ஆண்டவர் நம்மை கிருபையாய் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறது நாம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம புரிந்துக்கணும். ஸோ ஆண்டவர் நம்ம அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்யறாரு, ஏற்றுக்கொண்டிருக்கு. நம்ம அடுத்தது நம்ம கிறிஸ்துவின் நிலை அடிப்படையிலே ரசிக்கப்பட்ட பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ அதை பார்க்கும்போது அதுக்கு அந்த புரிதல் மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த பொசிஷன் வர்சஸ் கண்டிஷன், என்னுடைய நிலை என்ன என்னுடைய நிலைமை என்ன, இந்த ரெண்டையும் நம்ம புரிந்து வைத்திருக்கணும். என்னுடைய நிலை, கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நிலை எப்படிப்பட்டது, அது முழுமையானது, அது எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அடுத்தது என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவர் எப்படி அதை நியமித்திருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய நிலை என்னுடைய நிலைமையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆனா என்னுடைய நிலைமை என்னுடைய நிலையிலே தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஓகேவா, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் யார், கிறிஸ்து என்னை யாராக மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நிலை, அந்த நிலை, அதை குறித்த அந்த விசுவாசமும் அதை குறித்த அந்த நம்பிக்கையும் அதை குறித்த அந்த புரிதலும் எனக்குள்ளாக வரும் பொழுது அது என்னுடைய நிலைமையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா என்னுடைய நிலைமை இந்த உலகத்துல எனக்கு ஒரு பிராக்டிக்கல் சிச்சுவேஷன் ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, இந்த நிலைமையில எனக்குள்ள என்ன நடந்தாலும் அது என்னுடைய நிலையில என்ன செய்யாது, தாக்கத்தை ஏற்படுத்தவே செய்யாது, அதால ஏற்படுத்த முடியாது. ஏன்னா என்னுடைய நிலை அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக, அது கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டதாக இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமானது. நான் என்னுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையிலே நான் என்னுடைய நிலையை சம்பாதித்திருப்பேன், ஆனால் அப்ப என்னுடைய செயல்பாடு அந்த நிலையை என்ன செய்யும், மாற்றும். ஆனா நான் அந்த நிலை எனக்கு அந்த நிலை எனக்கு கிடைத்திருப்பது எப்படி, கிருபையினால். அந்த நிலை எனக்கு கிடைத்திருப்பது எப்படி, கிறிஸ்துவினால். அதுல என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் இங்க என்னுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே என்னுடைய நிலையில என்ன செய்யாது, தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கறத என்ன செய்யணும், நாம புரிந்து கொள்ளணும். இப்ப எப்ப என்னுடைய நிலை என்ன, என்னுடைய பழைய மனிதனுடைய நிலை என்ன,
இந்த புதிய மனிதனுடைய நிலை என்ன, அந்த புரிதலுக்குள்ள நாம வரும் பொழுதுதான் ஒரு விசுவாசி அப்படிங்கிறவன் என்ன பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக ஒரு சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை அடைகிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சாத்தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படாதவங்கள முடிஞ்ச அளவுக்கு இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத அவன் அவங்களுக்கு மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவன் விசுவாசிகள் இடத்துல அவனோட ட்ரிக் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க யாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்றத அவன் தடை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க அந்த கிறிஸ்துவுக்குள் அந்த 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 புரிஞ்சு வேதாகமம் சொல்ற அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திங்ஸ் வில் சேஞ்ச். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் ஆண்டவர் செயல்படுற. நான் எதுக்காக இதை சொல்றேன், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டிய விதத்துல விசுவாசிக்கிறோமோ அப்பதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். அதுல நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதுல நமக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால்தான் ரட்சிப்பு. அந்த விசுவாசத்துல சிக்கல் அப்படின்னா கண்டிப்பா ரட்சிப்பு இல்லை. அதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம விசுவாசிகள் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் வேதாகமத்திலே விசுவாசிகளை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்தடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சி. அதுல அந்த அந்த இடத்துல கடவுள் வேற வழி வைக்கல. தட் இஸ் ஒன்லி ஒன் வே. கிறிஸ்து தான் வழி. ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கு கிறிஸ்து தான் வழி. ரட்சிக்கப்பட்டவங்களும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு கிறிஸ்து தான் வழி. அவங்க வளர்ந்தவங்க ஆண்டவருக்குள்ளாக ஊழிஞ்சறதுக்கு கிறிஸ்து, எல்லாமே கிறிஸ்து தான். எல்லா இடத்துலயும் அந்த நம்பிக்கை ஆண்டவர் அந்தந்த இடத்துல எதை நம்பி வளரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிறிஸ்து சிலுவையில செய்த அந்த செயல் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு வேதாகமத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை நம்பும்படியாக தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எப்படி ரட்சிக்கப்படாத ஒரு நபர் கிறிஸ்து அவங்களுக்காக சிலுவையில என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்பணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ, அதே விதமாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கிறிஸ்து சிலுவையிலே அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்பணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதுதான் ஆண்டவருடைய சித்தம், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஓகேவா? அந்த திட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஆவிக்கிற வாழ்க்கையில வளர முடியாது. இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துல ஆவிக்கிற வளர்ச்சி அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சத்தியம், வேதாகமம், விசுவாசிகளை பற்றி சொல்லக்கூடிய சத்தியம் சத்தியமாக அறிவிக்கப்படவில்லை. கலப்படம் பல பேருக்கு தெரியாது. 95% பேருக்கு எல்லாம் தெரியாது. இந்த ட்ரூத் இன்னும் பரவலாக பிரசங்கிக்கப்படாத விஷயம். அப்படியே அது பிரசங்கிக்கப்பட்டாலும் அது பயங்கர கலப்படத்தோடு பிரசங்கிக்கப்படுது. நான் கவனிக்கிறது தான் அந்த பியூரா, அதாவது அந்த பியூரஸ்ட் சத்தியம், இந்த சத்தியம் இந்த பியூரஸ்ட் ஃபார்ம்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படாம அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நிலையை அந்த நிலை இருப்பதினாலே அதனால அற்பமான அந்த உலக ஆசீர்வாதங்களோடு கூட ஒப்பிட்டு உனக்கு இது கிடைக்கும். அப்படிதான் ஒரு சில நேரங்கள்ல இது கலப்படமாய் வருது. வர்ற இடங்களையும் அப்படி கலப்படமாய் தான் வருது. பியூரா ஆண்டவருடைய இந்த சுத்தமான சத்தியம் இன்னைக்கு இந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படலை. எங்கே இந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கேதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்புறவங்களுடைய வாழ்க்கையில தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அது இல்லாத இடத்துல அங்கே ஆவிக்குரிய வளர்ச்சி கிடையாது, நடக்காது. ஏன்னா அந்த ஆண்டோட திட்டத்தின்படிதான் அது வரணும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, நம்மை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம மறந்து போயிடக்கூடாது. அடுத்ததா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதை நான் பேசணும்னு நினைக்கிறது, அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினாலே எனக்கு ரட்சிப்பு நிச்சயம் இருக்குது. ஆண்டவர் அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரட்சிப்பு நிச்சயம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மையானது என்ன அப்படின்னா, அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது நிச்சயமானது, முழுமையானது. அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது என்ன செய்யாது அப்படின்னா, இந்த ரட்சிப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இது எட்டர்னல் செக்யூரிட்டி பத்தி பேசுது. ஓகேவா? எட்டர்னல் செக்யூரிட்டி பத்தி பேசுது. நாம நம்ம நம்ம ஆண்டவருடைய அந்த குடும்பத்திலே நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம முழுவதுமாக ரட்சித்து இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாம ஆண்டவர் அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா கொடுத்திருக்கிறார். இது
இந்த ரட்சிப்பு நிச்சயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு சில நேரங்கள்ல வந்து தவறானதாக போய்விடக்கூடும். இந்த ரட்சிப்பு நிச்சயம் அப்படிங்கிறது வந்து ஒரு நபர் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா, அந்த நபருக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் அடிப்படையில் அந்த ரட்சிப்பு நிச்சயம், இந்த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் அப்படிங்கிறது பேசிக்கலி அடிப்படையில் எங்க இருந்து வரணும் அப்படின்னா, இன்டர்னலா பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த சாட்சி கொடுக்கணும். ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். ரோமர் 8 அதிகாரில வந்து நம்ம ரோமர் 8வது அதிகாரம் 16 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆவியானவரும் நமக்குள்ளாக இருந்து என்ன செய்யறாரு, இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்ப அந்த இன்டர்னல் இது அவங்க மனசுக்குள்ள இருந்து உள்ள இருந்து அதுவாகவே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த காரியம். இதுல நம்ம ஒரு சில நேரங்கள்ல அந்த ரட்சிப்பு நிச்சயம் அப்படிங்கிறது அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, அந்த ரட்சிப்புனா என்னன்னே புரியாத நபர்களுக்கு கூட ஒரு சில நேரத்துல வெளியே இருந்து அதை இம்போஸ் பண்ணி ஒரு சில நேரங்கள்ல சொல்லும்போது அது அது வந்து தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய இஷ்யூ வந்து OSAS அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட்டா வந்து போடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமா வந்து நெட்ல எல்லாம் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு மாதிரி என்னது ஒரு வெறித்தனமா எதிர்க்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. ஏன் அப்படி அந்த ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா ரொம்ப சிம்பிள். எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கு அதாவது உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ரட்சிப்பு நிச்சயம் வந்து பேசப்படணும். அதுக்கு பதிலா ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ளேயே முழுசா சரியா வராதவங்க, ரட்சிப்புனாலே என்னன்னு சொல்லி தெரியாத நபர்களுக்கெல்லாம் நம்ம வந்து பொதுவா ரட்சிப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேசி வைக்கும் போது அது மிக மோசமான விளைவுகளை பல நேரங்களில் ஏற்படுத்தி விடக்கூடும். அதனாலதான் வந்து இந்த பிரச்சனை இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா வந்து பல நேரங்களில் பார்க்கப்படுதே தவிர, ஆனால் இந்த ரட்சிப்பு நிச்சயம் அதாவது எல்லாமே வந்து ஆண்டவர் ஒரு எல்லாமே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஆண்டவர் வந்து பாவ நிலையை ஆண்டவர் ஒரு பக்கம் உணர்த்துறார். ஆண்டவர் வந்து பாவ நிலையை உணர்த்தி அந்த 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 மனிதனுடைய உள்ளான அந்த பாவ நிலையை உணர்த்தி அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஸ்டெப்பா ஆண்டவர் கொண்டு போறார். அப்போ அந்த பாவ நிலையும் ஒரு நபர் உணர்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த நபருக்கு தான் அந்த ரட்சிப்பு நிச்சயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், மீனிங்ஃபுல்லா இருக்கும். இந்த பாவ நிலையை குறித்த அந்த புரிதல். அப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த பாவ நிலையை குறித்த அந்த புரிதல் இல்லாத அல்லது ரொம்ப ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அந்த சின்ஃபுல்னஸ் பழைய மனிதனுடைய அந்த டீப் சின்ஃபுல்னஸ் பத்தின ஒரு புரிதல் இல்லாம இருக்கிற சிச்சுவேஷன்ல அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து அங்க ரட்சிப்பு நிச்சயம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான விஷயமா மாறிடும். அப்போ இது முக்கியமானது. அந்த பாவ நிலையை உணர்ந்து இருக்கிற ஒரு நபர் அவருக்கு வந்து அந்த ரட்சிப்பு நிச்சயம் அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் அப்படிங்கிறது எட்டர்னல் செக்யூரிட்டி. அந்த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் ஆண்டவர் வந்து முற்றுமுடிய என்னை ரட்சித்து இருக்கிறார், ஆண்டவர் என்னை வந்து முழுமையாக அவர் ரட்சித்து இருக்கிறார், அது மட்டும் இல்லாம ஆண்டவர் என்னை நித்திய காலமாக ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது டெம்பரரி ஆனது கிடையாது, இது பெர்மனன்ட் ஆனது. ஆண்டவர் வந்து இதை திரும்ப திரும்ப ஆண்டவர் பண்றது இல்ல, ஒரு முறைதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்னை வந்து ரட்சித்திருக்கிறார், ஒரு முறைதான் ஆண்டவர் வந்து என்னை ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கறத வந்து நம்ம அந்த அந்த ஒரு முறையும் ஆண்டவர் முற்றுமுடிய ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கும்போது அது அது வேதாகம அடிப்படையிலே அந்த பாவ நிலையை குறித்த உணர்வடைந்த நபர்களுக்கு அது பேசும் பொழுது அங்கேதான் அது அந்த நற்செய்தியை வந்து இன்னும் அங்கே வந்து அவங்களுக்குள்ள வந்து அது அந்த நற்செய்தி வந்து முழுவதுமாக அந்த நற்செய்தி அப்படிங்கிறது அங்க முழுமையடையுது. அதுதான் நல்ல செய்தி. ஆண்டவர் வந்து முற்றுமுடிய என்னை ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கிறதா நல்ல செய்தி. அது இல்லைன்னா அப்புறம் எப்படி அது நற்செய்தி ஆகும்? சந்தேகத்தோடையும் குழப்பத்தோடையும் இருக்கிறது இல்லை. அரைகுறையா ஆண்டவர் செஞ்சது இல்லை, முழுமையா செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுதான் வந்து நற்செய்தி. அதனால ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், முற்றுமுடிய என்னை ரட்சித்திருக்கிறார், முழுமையாக ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், நித்தியமாக ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த பார்வை புதிய பிறப்பினுடைய அடிப்படையிலே அந்த பார்வை வந்து முக்கியமானது. இதுல ஆண்டவர் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். இது வந்து மனிதனுடைய செயலினாலே நடப்பது அல்ல, ஆண்டவருடைய செயலினாலே நடப்பது, அவருடைய கிருபையினாலே நடப்பது, அவருடைய வல்லமையினாலே நடப்பது. அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. ஆண்டவர் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். சோ அது வந்து ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அவரால முடியும். ஆண்டவர் என்னை முற்றுமுடிய ரட்சித்திருக்கிறார், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை,
அவருடைய சர்வ ஏகாதிபத்தியம், அவருடைய சர்வ ஞானம். இந்த அடிப்படையில தான் வந்து அந்த ஆவிக்குரிய முழுமையான அந்த ரட்சிப்பு நிச்சயம் அப்படிங்கிறது வருது. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். அவர் நித்தியமானவர். அவர் செய்கிற எல்லாமே நித்திய கண்ணோட்டத்தோடு ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் எதையுமே ஒரு குறுகலான கண்ணோட்டத்தோடு செய்யக்கூடிய ஆண்டவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நித்திய கண்ணோட்டத்தோடு செய்கிறார். அவர் எதை செய்தாலும் அவர் அதை முழுமையாக ஆண்டவர் செய்கிறாரு. ஆண்டவர் எதை செய்தாலும் குறைவற்ற விதத்துல செய்யறாரு. ஆண்டவர் எதை செய்தாலும் அவர் எதையும் அவர் செய்ய நினைக்கிற எதையும் செய்வதற்கான வல்லமை அவரிடத்துல இருக்குது. அந்த அடிப்படையில வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த நித்திய ரட்சிப்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்டது. அவருடைய முழுமையான, அவருடைய குறைவற்ற அந்த அன்பினுடைய அடிப்படையில வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நமக்கு வந்து ஆண்டவர் இந்த ரட்சிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமா வந்து இந்த ரட்சிப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதுல வந்து ஆண்டவர் எப்படி நம்மை ரட்சித்தார், அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சார். பிதாவாகிய தேவன் தன்னோட ஒரே பேரான குமாரனையே ரட்சிப்புக்காக நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கிறோம். ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து என்கிற தன்னுடைய, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அவரோட ஒரே பேரான குமாரனே வந்து ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த ரட்சிப்புக்கு கொடுத்துட்டார். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு சர்ச்சில் கூட நாங்க தியானித்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் வந்து அவமானப்படுத்தப்பட்டார், ஏளனப்படுத்தப்பட்டார், கேவலப்படுத்தப்பட்டார். ஆண்டவர் அப்பேற்பட்ட விஷயத்த இயேசு கிறிஸ்துவ கொடுத்துதான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு அங்க ரோம சிலுவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே நம்ம குரூப்ல கூட நம்ம அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, 1-2 நாளைக்கு முன்னாடி. அந்த சிலுவை அப்படிங்கிறது அவமானத்தின் சின்னம். அங்க ரோம குடிமக்களுக்கு சிலுவையில வந்து இப்ப சிலுவை மரண தண்டனை கொடுக்கவே மாட்டாங்க. ரோம குடிமக்கள் இல்லாத நபர்களுக்கு அது தண்டனை. அதுவும் யார் எப்படிப்பட்ட நபர்களுக்கு அந்த சிலுவை தண்டனைன்னா, ரொம்ப மோசமான குற்றவாளி, மிக என்ன சொல்றது, வெரி சீப், ரொம்ப கேவலமான, இவன்லாம் வந்து என்ன சொல்றது, மிக மிக என்ன சொல்றது, இழிவான அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம். மிக இழிவான ஒரு குற்றம் செஞ்சிருக்கான், இவன் மிக இழிவான ஒரு குற்றவாளி, இவனுக்கு வந்து மிக இருக்கிறதுலே ஒரு ஹியூமிலியேட்டிங், ரொம்ப ஏளனம் பண்ணக்கூடிய, ரொம்ப அவங்களை ஹியூமிலியேட் பண்ணக்கூடிய ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுவது அந்த சிலுவை மரண தண்டனை. சிலுவையில் அறை அப்படிங்கிறது வெறுமனே அந்த சிலுவையில் அறையப்படுவது மட்டும் இல்ல. அந்த தண்டனை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இது எப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள், அது எல்லாமே பார்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். நம்ம ஏதோ சிலுவையில் அறையப்பட்டாலும் சிலுவையில் அறையறத மட்டும் நம்ம பார்க்க கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, அந்த தண்டனை அப்படிங்கிறது ஏதோ சிலுவையில மட்டும் அறையப்படுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அந்த குற்றவாளியை வந்து அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவங்க அசிங்கப்படுத்துவாங்க. எவ்வளவு ஹியூமிலியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹியூமிலியேட் பண்ணுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்க அப்படின்னா, தலையில முள்முடிய செஞ்சு அதை தலையில வச்சு அட்டிக்கிறாங்க. தலைய துணியால வந்து முகத்தை மூடிட்டு அவரை கொட்டுறாங்க. கொட்டிட்டு, உனக்கு நீ ரொம்ப எனக்கு பெரிய கடவுள்னு சொல்ற, உனக்கு ஞான திருஷ்டி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களாமே, உன்னை கொட்டினவன் யாருன்னு சொல்லு பார்ப்போம். இப்படி பண்றாங்க. இது என்னது இது? ரிடிக்குல் பண்றது, மாக் பண்றது, மாக்கரி. மாக் பண்ணப்படுறாரு இயேசு கிறிஸ்து. மாக் பண்றாங்க அவரை, ஏளனம் செய்யறாங்க அவரை. தலையில துணியை மூடி கொட்டுறது, கிண்டல் அடிக்கிறது, ஏளனம் பண்றது, சுத்தி நின்று இந்த மாதிரி அவங்கள ஒரு வேடிக்கை பொருளாக்கி இந்த மாதிரி பண்ணி அது சிரிச்சு அவங்கள வைத்து சிரிச்சு அவங்கள ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி வச்சு அவங்கள ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி வச்சு சுத்தி நின்று வேடிக்கை பார்த்து எல்லாரும் நின்று இதை செய்யறதுக்குன்னு பர்டிகுலர் ஆட்களை வச்சிருப்பாங்க. அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். குடிச்சு கும்மால் அடிச்சுட்டு ஒரு வேஸ்ட் ஃபெல்லோஸா இருப்பாங்க. அவரை முகத்துல துப்புறாங்க. யோசிச்சு பாருங்க, முகத்துல துப்புனாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. குடிச்சு கையில எப்ப பார்த்தாலும் இந்த போதைக்குரிய அந்த விஷயங்கள் அதெல்லாம் மனசை வச்சு அதெல்லாம் வச்சுட்டு கையில வச்சு குடிச்சிட்டு அடுத்து அந்த இடமே அந்த என்வரன்மெண்ட் அப்படிதான் இருக்கும். வாயில ஃபுல்லா அந்த குடிச்சிட்டு வாயில வந்து அந்த இதை ஊத்திட்டு மேல துப்பிருப்பானுங்க. ஐ கெஸ் நம்ம துப்புனாங்கன்னு ஏதோ மேபி நம்ம வி டோன்ட் நோ, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அவனுக்கு வந்து அதுதான் நடந்திருக்கும். அந்த
அந்த வைனை வந்து வாயில வச்சுட்டு குடிச்சிட்டு அதை மீதியை வந்து ஒரு மூஞ்சில துப்பியிருப்பாங்க. எதுக்காகனா அதுதான் தண்டனை. மோஸ்ட் ஹியூமிலியேட்டிங் ஒன். கிறிஸ்து எபிரேயர்ல நாங்க பார்க்கும்போது அவருக்கு இருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம, அது அவமானம். அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிலுவையில் அறையப்படும் போது அங்க இன்னைக்கு நம்ம சிலுவையில் அறையப்பட்ட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டீசெண்டா வரைஞ்சிருக்காங்க. பட் ஆனா மோஸ்ட் ப்ராபபிளி அந்த தண்டனை வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நிர்வாணமாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கும். நிர்வாணமாக அத பூடகமா வந்து ஒரு இடத்துல பவுல் தெரியப்படுத்துறார். ஆனா அங்க வந்து இயேசு கிறிஸ்து நிர்வாணமாக பப்ளிக் ஹியூமிலியேஷன், அசிங்கப்படுத்துறது, கேவலமா இல்லையா, நிர்வாணமா ஒருத்தனை தொங்க விட்டு சிலுவையில தொங்க விட்டு திங்க போட்ட அப்பேற்பட்ட அந்த அவமானத்தின் மூலமாக நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். எப்பேற்பட்ட ஒரு அவமானத்தை கிறிஸ்து நமக்காக சகித்தார். அவருடைய இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட அந்த பரிசுத்த ரத்தமே சிந்தப்பட்டுச்சு. ஒருத்தனை ரசிச்சு அவனை வந்து நடுக்காட்டுல அப்படியே தம்போன்னு விட்டுட்டு போறதுக்காகவா கடவுள் இவ்வளவு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ பண்ணாரு? சம்டைம்ஸ் வந்து you have to think about that. நம்ம ஆண்டவர் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சு என்னை ரட்சித்து இருக்கிறார். நான் ஒண்ணுமே சில எல்லாமே ஆண்டவரே செஞ்சு என்னை ரட்சித்து இருக்கிறார். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஒண்ணு நான் பண்ண உடனே அவ்வளவுதான், போடா உனக்கு ரட்சிப்பு கிடையாது, இது வேஸ்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவனே தூக்கி தூர போட்டுருவாரு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்வது. அப்படி இல்லை. ஆண்டவர் எவ்வளவு பெரிய விலைக்கிரயம் கொடுத்து என்னை ரட்சித்திருக்கிறார். ஹவு ப்ரெஷியஸ். ஒரு பொருள் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படிங்கிறது எப்போ மதிப்பு மிக்கது? அதுக்கு என்ன பரிசு, அதுக்கு என்ன பிரைஸ் அதுக்கு கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த பொருளினுடைய மதிப்பை சுட்டி காட்டக்கூடிய விஷயமா இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு ஒரு பொருளுக்கு அதிகமான பணம் கொடுத்து அந்த பொருள் வாங்கப்பட்டிருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பொருளுக்கான மதிப்பு அதிகம். சரி, அப்படி ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு கரை பட்டுருச்சு, லேசா ஏதோ பட்டுருச்சு, அவ்வளவுதான், இனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தெருவில் போட்டுருவோமா நம்ம? இல்லையா, பண்ண மாட்டோம் நம்ம. இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை செலுத்தி பரிகாரமாக செலுத்தி நம்ம மீட்டு இருக்கிறார். The most precious gift, the most precious price. அப்பேற்பட்ட பரிசு நமக்காக கொடுக்கப்பட்டு நாம மீட்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் நினைக்கிறதெல்லாம் இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். The more we realize, the more கடவுள் எவ்வளவு மோசமான பாவியாகி எனக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் போது, அதை நான் விசுவாசிக்கும் போது, அதை உள்வாங்கி நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அது என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்ப இப்பேற்பட்ட அந்த ஆண்டவர், இப்பேற்பட்ட கிருபையினாலே ஆண்டவர் நம்மை ரட்சித்து நித்திய காலமாக ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார். அப்ப 3 விஷயம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து 2 விஷயம் மெயினா பார்த்தது. அக்செப்டன்ஸ், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரனை நித்திய அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பானது. அது மட்டும் இல்லாம ஆண்டவர் வந்து எட்டர்னல் செக்யூரிட்டி, ஒரு நித்திய பாதுகாப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். வேதாகமம் சொல்லுது, நான் சொல்லலை. அந்த எட்டர்னல் செக்யூரிட்டி வந்து அந்த நித்திய பாதுகாப்பு, என்னுடைய ரட்சிப்பு நித்தியமாக தேவனாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை வந்து இந்த நாள்ல வந்து நாம புரிந்து கொள்வோம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல நம்ம அடுத்த காரியங்களை நோக்கி நம்ம மூவ் ஆகலாம்.